செங்கோட்டையனை ஒரு அட்டாக் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து அது விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா அம்மாவாலே ஓரங்கட்டு அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்டவர். என்ன அம்மா வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு அண்ணன் செங்கோட்டையனை நீக்கல, கட்சிக்கு கலகம் விளைவித்ததுனால அண்ணன் செங்கோட்டையனை நீக்கல. செங்கோட்டையனுடைய மனைவியும் அவருடைய மகன் கதிரும் போய் அம்மா கிட்ட போய் அவரோட பர்சனல் லைஃப் வந்து எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரு, இங்கேயே தாங்குறாரு, அவருக்கு மந்திரி பதவியை எடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டதன் பேரில், யார் செங்கோட்டையனுடைய மனைவி வந்து கேட்டுக்கொண்டதன் பேரில், மகன் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் அம்மா ட்ராப் பண்ணாங்களே தவிர அவர் மேலே கட்சிக்கு துரோகம் பண்ணார். கட்சி இவரை மாதிரி 2006 இவரை நீக்கினாங்க அம்மா, யார எடப்பாடி அண்ணனை. அது மாதிரி வந்து செங்கோட்டையனை நீக்கலை. எல்லாரும் துரோகம் பண்ணலாம். சிவி சண்முகானந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணலாமா? டிடிவி சாரை பார்த்து தானே நீ வளர்ந்த. டிடிவி சார் மாநில பேரவைச் செயலாளர் இருக்கும்போது நீ மாவட்ட பேரவைச் செயலாளர். நான் தானே இட்டு போய் விட்டேன் அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தினேன். நீ நகரச் செயலாளர் நின்று திண்டிவனம் சேகரன்ற ஒரு ஆள்கிட்ட தோத்துட்டு தானே வந்த. தோத்துட்டு அழுது உங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் தானே கூட்டு வந்து என்கிட்ட விட்டான். நான் தானே உனக்கு பாய்ஸ் கார்டன் ப்ரோக்ராம் சங்கரலிங்கன் அவர்கிட்ட அழைச்சி போய் விட்டது நான் தானே. அவர் போட்ட பிச்சில் தானே இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரான, அவர் போட்ட பிச்சில் தானே மந்திரி ஆன. பேரவைச் செயலாளரும் அன்னைக்கு கூப்பிட்டு ஆதிராஜாரம் நான் போய் சொல்லி அன்றைக்கி ஆதிராஜாரம் டிடிவிக்கு ரொம்ப நெருக்கம். அவர் சொன்னவன தானே உனக்கு கூப்பிட்டு இன்னொரு பையன் வெறி எடுத்த பையன் உங்கள் அப்பா வேலுகுமார் கவுண்டர் வந்து தலைவர் கூட இருந்தால் வந்தவாசி தொகுதியில் துறைமுருகனை தோக்கடிச்சு எம்பி ஆனவர். ஏன் இப்படி பதவி கோசம் காசு கோசம் இப்படி பீத்தின்றீங்க தான் நான் கேட்குறேன். உடல்நாடு கேஸில் நீ ஒன்று அக்யூஸ்டா நீ தானே திமுக அனுசரிச்சு போகிற அப்படின்றாரு. அப்புறம் ரெண்டாவது குற்றச்சாட்டு, எதிர்கட்சியில் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து செங்கோட்டையன் வந்து திமுகவை பேசலை. உண்மையா? திமுகவில் செங்கோட்டையன் மட்டுமா பேசலை, மற்றவங்களாம் பேசிட்டானு. உங்களுக்கு 65 எம்எல்ஏ இருக்கிறானே, எத்தனை பேர் பேசினான் திமுக எதிர்த்து? ஏன் தலவாய் சந்திரன் திமுக அட்டாக் பண்ணி என்ன பேசினார்? ரத்தய் சந்திரன் திமுக அட்டாக் பண்ணி என்ன பேசினார் சொல்லுங்களேன். அதை விட குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் என்ன மணி தங்கமணி திமுக எடுத்து எத்தனை வாட்டி பேசினாரு? பேச சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்றத்திலும் சரி பொது வழியிலும் பேச சொல்லுங்க. நாமக்கல் தங்கமணியை சம்பந்தி முறை வேற ஆகுது, ஒரு பேச சொல்லுங்க. ஏன் வேலுமணி திமுக எடுத்து எதனா பேச சொல்லுங்க. ஏன் நீயாவது எடப்பாடி திமுக எடுத்து எதனா பேச ஆகுனா சபாநாயகர் சட்டம் போட்டு கிடப்பேன். திமுக எடுத்து பேச மாட்டேன். உங்களுக்கு எழுச்சவாயா அந்த வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார் சபாநாயகர் தான். ஆனால் திமுக கருணாநிதி எதிர்த்தோ திரு கருணாநிதி எதிர்த்தோ இல்லை தளபதி ஸ்டாலின் எதிர்த்தோ நீ இது வரைக்கும் என்னையா பண்ண, என்னையா பேசின, என்னையா மறியல் பண்ண? மறியல் வேலை ஒரு பொருளாவது பண்ணி அவங்களை எடுத்து திமுக எடுத்து. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேங்க கடைசியா, எடப்பாடியை வந்து இந்த விஷயத்தில் கேட்குறேன். மாற்றி இந்த கட்சிக்கு துரோகம் பண்ண எல்லாம் சொன்னேன். எல்லாரும் பட்டியல சின்னமா என்ன துரோகம் பண்ணான்னு சொல்லல. உன்னை முதலமைச்சர் ஆக்கிறத தவிர அவங்க செய்த துரோகம் என்ன? அதே ஓபிஎஸ் மேலே துரோகம் சொன்னேன், டிடிவி மேலே சொன்னேன். சின்னமா என்ன துரோகம் பண்ணாங்க? உனக்கு அதுக்கு பாவம் மன்னிப்பே கிடையாதுடா தம்பி எடப்பாடி. 3 பேர் மேலே சொன்னேன், ஓபிஎஸ் மேலே சொன்னேன், செங்கோட்டையன் மேலே நான் சொன்னேன், டிடிவி மேலே சொன்னேன். அந்தம்மா மேலே ஏன் சொல்லலை? சொல்ல முடியல. இன்னும் 3 பேர் கூட விட்டுருப்போம். அந்தம்மாவை கட்சியில் சேர்த்துக்கோ. ஏன் சேர்த்துக்க மாட்டேன்? உனக்கு மடிப்பிச்சை போட்டாங்கல்ல சின்னம்மா, அவங்களையும் ஏன் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன்? உனக்கு பயம். ஏன்னா நீ திறமையே இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவர், நீ திறமையே இல்லாத ஒரு கழகத்தின் பொதுச் செயலாளர். அதில் எந்த நேரத்தில் திறமை இல்லாதவன் அடுத்தவங்க திறமை இருக்கிறவங்க பார்த்தா பயம். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. செங்கோட்டையன் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமை நீக்கம் செய்திருக்கிறது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. நீங்க பிரஸ் மீட்டை பார்த்திருப்பீங்க. என்ன சொல்கிறார் செங்கோட்டையன்? நேற்று மகிழ்ச்சியினர் நீக்கினா இன்னைக்கு வேதனை அப்படின்னு சொல்றாரு. அதனால யாருக்குமே இதுல ஒரு தெளிவு இல்லாம இருக்காங்க. அதனால முதல்ல செங்கோட்டையன் வந்து பின்னாடி வருவோம். ஃபர்ஸ்ட் அண்ணன் எடப்பாடியார் கழகத்தின் பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் பேட்டியை சொல்றேன். செங்கோட்டையனை ஒரு அட்டாக் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, இவர் வந்து அது விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா அம்மாவாலே ஓரங்கட்டு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர். என்ன அம்மா வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு அண்ணன் செங்கோட்டையனை நீக்கலை, கட்சிக்கு கலகம் விளைவித்ததுனால அண்ணன் செங்கோட்டையனை நீக்கலை. செங்கோட்டையனுடைய மனைவியும் அவருடைய மகன் கதிரும் போய் அம்மா கிட்ட போய் அவரோட பர்சனல் லைஃப் வந்து எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரு, இங்கேயே தாங்குறாரு, அவருக்கு மந்திரி பதவியை எடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டதன் பேரில், யார் செங்கோட்டையனுடைய மனைவி வந்து கேட்டுக்கொண்டதன் பேரில், மகன் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் அம்மா ட்ராப் பண்ணாங்களே தவிர அவர் மேலே கட்சிக்கு துரோகம் பண்ணார். இவரை மாதிரி 2006 இவரை நீக்கினாங்க அம்மா, யார எடப்பாடி அண்ணனை. அது மாதிரி வந்து செங்கோட்டையனை நீக்கலை. இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜெயலலிதா அவர்கள் நீக்கினாங்க, அடிப்படை உறுப்பினர் தான் நீக்கிருக்காங்க.
அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு திரும்ப செங்கோட்டையன் மூலியமாக தான் அவர் மீண்டும் கட்சியில் இணைந்தார். நான் அந்த தப்பு பண்ணலாமா, பண்ணது யாருன்னு சொல்லி யார் மூலியம் குழுமா பண்ணி அண்ணன் செங்கோட்டையானன் தான் நீக்கினார். ரெண்டாவது விஷயம் ஒரு விளக்கம், கூவத்தூரில் நான் இருந்தனால சொல்ல வரேன். அதாவது செங்கோட்டையானுக்கு மீண்டும் அமைச்சர் பதவிக்கு நான் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன், அறவே கிடையாது. 2 பேருக்கு அம்மா வந்து சிறைக்கு போகும்போது தியாகத்தலை சின்னம்மா அது சசிகலா அம்மான்னு தான் சொன்னாங்க. அம்மாவால் 3 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இல்லை யார், அண்ணன் செங்கோட்டையனுக்கு அவங்க ஃபேமிலி ஒய்ஃபால். அதனால அம்மா சின்னம்மா உடனே அவரை கூப்பிட்டு மந்திரி பதவியில். அது சின்னம்மா அன்றைக்கி பொதுச் செயலாளருங்க கழகத்துக்கு. யார் அன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர்னு எடப்பாடி கிடையாது. கூவத்தூரில் முதலமைச்சர் ஆக்கும்போது பொதுச் செயலாளர் யார், கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா. யார், எடப்பாடி எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஏன் சொல்லப்போனால் அன்றைக்கி ஓபிஎஸ்ஸால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சின்னம்மா. இவங்க எல்லாரும் அன்றைக்கி பொதுச் செயலாளர் வந்து பரிந்துரைக்கிறாங்க. யாரை, சட்டமன்ற ஒருங்கிணைப்பு குழுவுக்கு பரிந்துரை செய்கிறாங்க. செங்கோட்டையனை மந்திரி பதவி லிஸ்ட்டில் கொடுங்கன்னு. லிஸ்ட்டில் மந்திரி பதவி லிஸ்ட்டு வந்து பாய்ஸ் கார்டில் தயாராகி போகுது. இதில் வந்து இவர்கிட்ட ஒரு டம்மி கையெழுத்தோன்னா முதலமைச்சர்ன்ற பேரில் சர்வாசி வாங்கியிருப்பாங்களே தவிர அந்த லிஸ்ட்டில் இதில் யார் யார் இருக்கிறாரு கூட இவருக்கு தெரியாது. யார் வெத்து பேப்பரில் கூட கையெழுத்து வாங்கியிருப்பாங்க சின்னம்மா. யார் மந்திரி சபையில் இருக்கான்னு கூட கவர்னருக்கு போகிற வரைக்கும் அண்ணன் பொதுச் செயலாளராக இருக்கிற சின்னம்மாவுக்கு தெரியுமே தவிர எடப்பாடிக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி அண்டை புழு ஆகாச புழுவாங்களா, புழுகுன்னுவாங்களா, அந்த இன்னைக்கு புழுகி இருக்க பேட்டியில் இவரை நான் தான் ஆக்கணும்னு. இவரை நீங்கள் தான் ஆக்குனீங்க. வளர்மதி சேர்மனாக போட்டது யாராக போட்டது? இல்லை முதலமைச்சராக இருந்ததுனால நான் தான் ஆக்கினேன் அப்படின்னு சொல்கிறாரா? ஆமாம், சின்னம்மா ஆகிட்டாங்க. சின்னம்மா நீ பொதுச் செயலாளர், கழகம் வந்து கட்சி தான் பெருசு, கட்சி யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறதோ அன்றைக்கி ஆக்கி தான் ஆகணும் நீ. அதுவும் இல்லாமல் சட்டமன்ற குழு வந்து சின்னம்மா பேச்சை தான் கேட்குது. கூவத்தூரில் அவங்க யாரை கை காட்டினாங்களோ அவங்கள ஒரு ஆள் தான் நீ முதலமைச்சர். கரெக்டு தானே? நீ ஏன் இப்படி பொது வழியில் சொல்கிறீங்க? அப்புறம் அதாவது அண்ணன் எடப்பாடிக்கு விளக்கம் கொடுக்குறேன் நான். அதுவும் இல்லை சரி, அக்கா வளர்மதி சேர்மன் பாடநூல் நிறுவனத்துக்கு போட்டாங்க. அம்மா எந்த பதிவும் போடல, சின்னம்மா தான் போட்டாங்க. சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி போட்டாங்க உங்களெல்லாம் சொல்லி சின்னம்மாவோட பரிந்துரை தானே போட்டாங்க. சரி, அதை கூட விடுங்க. இது 2 பேரும் நீ ஏமாத்துவ போய் சொல்கிறோம், போய் கேட்கறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். 3வது ஒரு விஷயம் சொல்கிறேங்க. சிவி சண்முகம் வந்து மாவட்ட செயலாளராக அம்மா பிடிங்கிட்டாங்க, நீக்கிட்டாங்க. யாரை? சிவி சண்முகம் அவர்களை, புரட்சித் தலைவர் அம்மா. அன்றைக்கி தேதியில் எடப்பாடி முதலமைச்சர் ஆகும்போது அன்றைக்கி தேதியில் வந்து யார் கட்சி அங்கே லக்ஷ்மணன் சொல்லி இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில் இருக்கிறவங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாவட்ட செயலாளர். இதை மறுக்க முடியுமா? மீண்டும் சிவி சண்முகத்தை மாவட்ட செயலாளராக ஆக்குறது யார்? இதில் எடப்பாடி கையெழுத்து போட்டு ஆக்குனாங்களா? யார் கையெழுத்து போட்டது? பொதுச் செயலாளர் அன்றைக்கி இருந்த சின்னம்மா வி.கே. சசிகலா. என்னது வி.கே. சசிகலா கையெழுத்து இருக்கும் பாருங்கள். அது இவர் தான் ஆக்கினாரா? சிவி சண்முகத்தை இவர் எடுக்க சொல்லலாம். 2வது அவர் சொன்ன குற்றச்சாட்டு 3 குற்றச்சாட்டு சொல்லு. முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறார் அவர்? செங்கோட்டையன் சைக்கிள் நிகழ்ச்சியில், சைக்கிள் கொடுக்குற விழாவில், ஸ்கூல் ஒரு நிகழ்ச்சியில் அம்மா படம் இல்லை, புரட்சித் தலைவர் படம் இல்லை, அதனால் அங்கே வந்து கலைஞர் படமும் ஸ்டாலின் படமும் இருந்தது அந்த பள்ளியில்ன்றார். ஏங்க இன்னைக்கு யார் ஆளுங்க? நீ இன்னும் எடப்பாடி முதலமைச்சராக ஆகிறாரு, அம்மா படம் எம்ஜிஆர் படம் வைக்கிறதுக்கு நீ வச்சு அது விளக்கம் கொடுக்குறாரு. அதான் அத்திக்கடவு அவினாசி இதில் வந்து எல்லா கட்சியும் இவன் நீந்தால் துட்டு கொடுத்து வேலுமணி துட்டு கொடுத்து இவருக்கு பாராட்டு எடுக்க வச்சது நீங்கள். எடுக்க வச்சதால ஏன்டா அம்மா படமும் ஐயா படமும் இல்லைன்னு கேட்டால், புரட்சித் தலைவர் படமும் இல்லைன்னு கேட்டால் பல கட்சி சேர்ந்து போனாங்க. எந்த பல கட்சி சேர்ந்து உனக்கு இது பண்ணான்? திமுக சேர்ந்து உனக்கு விழா எடுத்தானா? இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி சார் சேர்ந்து உனக்கு விழா எடுத்தானா? இல்லை திருமாவளவன் கூப்பிட்டு வந்து உனக்கு விழா எடுத்தானா? நீயே காசு கொடுத்து நீயே விழா எடுத்துக்கிற பச்சை தொண்டுகளை போட்டு விவசாயன்ற போரியில். அதில் ஏன் அம்மா படம் இல்லைன்னு அவர் கலந்துக்கல. அதுக்கு ஒரு பேட்டி சொல்கிறார். 30/6 வந்து கோபிச்செட்டிப்பாளையமாக வருது. எங்கே வருது? அங்கே 30/6 ஓரத்துக்காக எங்கே வழியுது? அது வந்து அரசு நிகழ்ச்சி. இந்த திமுக ஆட்சியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அந்த நிகழ்ச்சியில் கொடுக்கும்போது அவங்க இந்த கவர்மெண்ட்டு அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர்ன்றது இவர் போகிறார் கோபி சட்டமன்ற. அந்த இடத்துல ஸ்டாலின் முதலமைச்சரோட படம் இருக்குமா, முன்னாள் முதலமைச்சர் படம் இருக்குமா? சொல்லுங்கள். எவ்வளோ மக்களை வந்து எவ்வளோ மோசமாக முட்டாளாக நினைக்கிறான் மாதிரி இந்த பெரிய முட்டாள் யார்? இது எடப்பாடின்ற பெரிய முட்டாள். இவன் ஒரு பெரிய முட்டாள். அந்த ஸ்கூலில் பள்ளி கல்வித்துறையில் யார் படம் வைப்பான்? நீங்கள் சொல்லுங்கள் சார். காமன் பண்ணால் நெறியாளர் சொல்லுங்கள், யார் படம் வைப்பான்? ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய படம் இருக்கு, கல்வித்துறை அமைச்சருடைய படம், ஆளும் கட்சி அவங்க படம் தான் இருக்கும். ஸ்டாலின் படம் தானே இருக்கும். ஸ்டாலின் படம் இருக்குது. ஸ்டாலின் படம் ஸ்கூலில் யார் முதலமைச்சர் படம் இல்லாமல் மூதேவி யார் படம் தான் இருக்கும்? கேட்பானா கேட்கணும். ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு தெரியுது. ஒரு எதிர்கட்சி தலைவர் உனக்கு தெரியல, முன்னாள் முதலமைச்சர் உனக்கு தெரியல, நீ எப்படா 4 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்துன்னு கேட்க மாட்டான்? கேட்க மாட்டானா? இதான் ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாரு. அடுத்து பன்னீர்செல்வத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு. டிடிவி தினகரன் சார்
2011 அம்மா வந்து நீக்கிட்டாங்க. டிடிவி தினகரன் சாருக்கும் 2011 உங்களுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறேன். எதனால் நீக்கினாங்கிறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கொடநாடு எஸ்டேட்டில் எனக்கு ஜோதி தெரியும், எங்கள் ஊருக்கார் அவர் வக்கீல். கொடநாடு இதில் வந்து வழக்கில் வந்து ஜோதியை வந்து அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க. எங்கள் கொடநாட்டில் அம்மா அப்போ கொடநாட்டில் இருக்காங்க. டிடிவி சாரையும் அங்கே வர வச்சுட்டாங்க. டிடிவி சாரில் வந்து லண்டனில் கேஸ் இருக்குது. எந்த கேஸு? லண்டனில் அந்த ஏதோ ஒரு ஹோட்டல் வாங்கின விவகாரத்தில் ஒரு கேஸ் நடக்குது. டிடிவி சாரோட வக்கீல் சிறப்புஜனோ யாரோ, அம்மாவோட வக்கீல் ஜோதி. அந்த வழக்கு போயிட்டுருக்கு. அப்போ வந்து அவன் ஜோதி என்ன சொல்கிறப்பல, அம்மா சிங்கப்பூரில் இருக்கிற அந்த ஹோட்டல் வழக்கு எடுத்து வந்து லண்டன் வழக்கு எடுத்து வந்து சிங்கப்பூரோ லண்டனோ அந்த ஹோட்டல் வழக்கோட எடுத்து இது கிளப் பண்ணோன்னா இந்த வழக்கை நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இழுக்கலாம். என்ன சொல்கிறான் ஜோதி? ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வழக்கை வந்து இழுக்கலாம் தள்ளி போடலாம். அவரு என்ன சொல்றாரு, நான் எந்த வழக்குலையுமே இங்கே சிக்கலையே, அந்த வழக்கு தான். ஏன்னா எனக்கு துக்கையாண்டி சார் தெரியும், எங்கள் குடும்ப நண்பர்ன்றதுனால அவரையும் தெரியுன்றதுனால சொல்ல வரேன். அந்த கிளப் பண்ணணும் ஒரு பெட்டிஷன் போடுறான் யார்? ஜோதி. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த வழக்குக்கு அந்த வழக்குங்க என்ன சம்மந்தம், இது ஏன் என்னை எடுத்து வந்து கிளப் பண்ணுறேன் அப்படின்னு கோபமாக கேட்குறாரு. யாரை? ஜோதியை பார்த்து கொடநாட்டில். இதை போய் ஜோதி போய், அம்மா நீங்கள் வெளில சுத்தது உங்களுக்கு பிடிக்கலம்மா. யாருக்கு? டிடிவிக்கு. அந்த ஆளு தூக்கி உள்ளே போகிறதுக்கு இவங்க ஐடியா கொடுத்து இந்த ஆள் முடிஞ்சு போன கேஸ். அது கொடநாடு கேஸு வந்து அவர் இது ஹோட்டல் வாங்கின கேஸு. இந்த கேஸோட இவங்க லிங்க் பண்ணுறாங்க தெரிஞ்சவொடனே துக்கையாண்டி போய் சிஎம் அப்போ இருந்த கருணாநிதி சார்கிட்ட போய் இதை வந்து ட்ராப் பண்ணிடலாம், இந்த கேஸில் ஒன்றும் நிற்காது இந்த கேஸ் சொல்லி டிடிவி சார் மேலே இந்த கேஸை அவசரமாக ட்ராப் பண்ணுறாங்க. இவன் போய் என்ன போட்டி கொடுக்குறான், இந்த யார்? ஜோதி. அம்மா உங்களை உள்ள தள்ளுறதுக்கு இவங்க இந்த குடும்பமே என்னது முயற்சி பண்ணிட்டு பாருமா, இந்த கேஸில் வந்து இவரை விடுதலை பண்ணிட்டாங்க, உங்களை இந்த கேஸோட கிளப் பண்ணால் டிடிவி திட்டுறாப்புல என்ன ஒருமையில் பேசுகிறாருமா அப்படின்னு போட்டு கொடுத்தோன்னே அந்த அம்மா அந்த டோரை திறக்கும் போது இந்த ஆள் வெளியில் வந்து யார் சொல்கிறார், டிடிவி உனக்கு பிச்சுரை பொய்யா சொல்கிறேன்னு சொல்லி கையை காட்டுறாரு. இந்த கையை காட்டினது யாரை? ஜோதியை கையை காட்டினதை அம்மா அந்த கண்ணாடி வழியாக பார்த்துட்டாங்க. இந்த டோர் திறந்து கண்ணாடி வழியாக தெரிஞ்சிடுச்சு. அதுக்கோசம் தான் டிடிவி சாரை வந்து டிடிவி சார் பொதுவாகவே இந்த குடும்ப உறுப்பினர்களோட நடராஜன் சாரோட இவங்கெல்லாம் வந்து இந்த குடும்பத்தோடு ஒத்தே போக மாட்டார். ஒரு தனி. நானே நடராஜன் சார் இருக்கும் சசிகலா நடராஜன் சார்கிட்ட பஞ்சாயத்து போயிருக்கிறேன். ஒரு நாள் ஃபோனை பட்டுன்னு வச்சுட்டான் பாவேன். நான் தூக்கி வளர்த்த புள்ள. எனக்கு அக்கா பசங்க தம்பி பசங்களாம் இருக்கும்போது கூட நான் மாலா தங்கச்சி பசங்களாம் இருக்கும்போது கூட நான் இவனை வாரிசா அம்மா சுதாகரனை வாரிசாக எடுக்கும்போது டிடிவியை இவங்க சுயகாபுத்திரனா தியாகத்தள்ளி சின்னமாவும் நடராஜனும் ஏற்றுக்கிட்டாங்க. இது யாருக்கும் தெரியாது. இது எனக்கு தான் தெரியாதுக்கிட்ட சொன்னார் அவர். என் அண்ணன் பசங்க தம்பி பசங்களாம் இல்லையா, என் தங்கச்சி பசங்களாம் இல்லையா, நான் வாரிசாத்துக்கு தெரியாதா? சசி ஆசைப்படுறான்ற ஒரே ஒரு காசு தான் நான் இவனை வாரிசாக தேர்ந்தெடுத்தேன். அம்மா இவனை வந்து வாரிசாக ஏற்றுக்கும் போது நானும் இவனை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் என்கிட்டயே போனை வந்து பட்டால்னு வைக்கிறான்னார். நான் நேராக போனேன் டிடி சார்ட்டு. நான் தூத்து போனேன். கேட்டு வாங்கினார். நான் போனேன். என்ன சார் ஏன் இப்படி பண்ணுறேன்? சித்தப்பா தானே அவர் வருத்தப்படுறாரு. ஏன்னா எப்பா அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன். இவன் வாயை திறந்தாவே ஃபோனில் பாப்பாத்திக்கு துரோகம் பண்ணுறது தவிர வேறு எதுவுமே பேச மாட்டானுங்க. என்னது இந்த பாப்பாத்தி அம்மா அந்த அம்மா புழுவு தொழிலில் ஒட்டு கேட்டுறேன். ஏதோ இது கேட்டு இந்த ஈவினிங் கூட்டத்தில் நான் போய் மாட்டிக்கிறேன் அந்த அம்மாட்ட. அதனால தான் ஃபோனை பண்ணாங்க. ஏதோ ஒரு ஃபோனில் வரான்னு புது நம்பரில் ஃபோனை எடுத்தா ஹலோ அப்படின்னு சித்தப்பாடினோடனே நடராஜன் பேசுகிறோன்னு பட்டன் கட் பண்ணிட்டுருக்காரு. ஏன் கட் பண்ணுறதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அந்த அம்மா பாப்பாத்திக்கு இவனுங்க துரோகம் பண்ணுறது தவிர எதுவுமே இருந்தாலும் பேச மாட்டான். அந்த அம்மாக்கிட்ட மாட்டி நான் மாட்டின்னு உள்ளே போகிறது அந்த அம்மாட்ட இந்த வார்த்தை சொன்னார். அதனால் எடுக்கப்பட்ட காரணம் வேறு, இன்றைக்கி இவர் சொல்கிற காரணம் வேறு. 2012 11 எடுத்துட்டாங்க. ஆனால் 2012 மீண்டும் சசிகலா அம்மாவை கட்சிக்குள்ளே சேர்த்துட்டாங்க, வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அம்மா ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரி வாங்கிட்டு அம்மா எப்பவுமே அவங்க தப்பு பண்ணால் கூட அடுத்தவங்க தப்பு நானே தப்பு பண்ணி நான் பண்ண மாதிரி தான் ஏற்றுக்கணும் போவாங்க. அவங்க தப்பு பண்ணிட்டு ஒரு பாலும் நான் வருந்த மாட்டாங்க. திரும்ப அவங்கள சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சகஜமாக போயிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி காலகட்டத்தில் கூட டிடிவி சார் ஒய்ஃபு வந்து ஜெயா டிவியில் வந்து நிர்வாக இயக்குனராக இருக்கிறாங்க. எடுக்கலை, நல்லா புரிஞ்சுங்க. ஜெயா டிவி யாருது? அம்மாது. அந்த டிவிக்கு யார் எம்டி? டிடிவி சார் ஒய்ஃபு அனுராதா. அதனால் பொய் சொல்லலாம், ஓரளவுக்கு பொய் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் 2012 அப்புறம் அரசியலேருந்து கிட்டத்தட்ட ஒதுங்கி இருந்தார். யார் போவார், அம்மாவை பார்ப்பார், இப்போ கல்யாணம் நல்லா போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க, போவாங்க வருவாங்க, இவ்வளோதானே தவிர எங்களுக்கு அரசியலே வேணான்ட்டார். யார்? டிடிவி சார். ஆமாம் தினகரன் அவர்கள். ஆமாம், அவர் எந்த அரசியலும் பண்ணலாம், அம்மாங்க முன்னெடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அம்மாலாம் கூப்பிட்டு எவ்வளோ முறை வற்புறுத்தினா கூட அவர் வந்து எனக்கு வேண்டாம்,
எப்போ நீங்கள் ஒரு வந்து சந்தேகப்பட்டீங்களோ இனிமேல் அது சின்ன விஷயம் பண்ணவர் சந்தேகமாகிடும். அதனால் அம்மாவோட நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிறேன் எங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இந்த ராவணன் வந்தாங்க, அதுக்கப்புறம் அவர் மச்சனை வெங்கடேஷ் வந்தாப்புல எவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்புறம் சிவகுமார் சார் அவர் அம்மாவோட பர்சனல் டாக்டரு டிடிவியோட சகலபாடி தான் சிவகுமார். கடைசி வரைக்கும் அவர் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த குடும்பத்தை பற்றி தெரியும். அதனால் இவர் 1% கூட அண்ணன் எடப்பாடி இன்றைக்கி பேசுறதுல உண்மை இல்லை. தொண்டருங்க இதை ஏற்றுக்க தயாராக இல்லை. அவரோட கோரிக்கை ரொம்ப சிம்பிள், எல்லாரும் ஒன்றிணைந்து திமுகவை வென்று காட்டுவோன்றது தான் அவரோட கோரிக்கை. அதே தான் சென்னம்மாவோட கோரிக்கை, எல்லாரும் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் அவங்களோட கோரிக்கை. அதே மாதிரி தான் அண்ணன் ஓபிஎஸோட இது. பழசு நடந்தவையாக இருக்கட்டும், நல்லவையாக இருக்கட்டும், நான் எவ்வித தியாகத்துக்கும் தயாராக இருக்கிறேன், எனக்கு எந்த பதவியும் வேண்டான்னு கூட சொல்லிட்டார். யார்? பன்னீர்செல்வம் சொல்லிட்டாரு. அதை விட ஒருபடி மேலே இன்னைக்கு தந்தி தொலைக்காட்சியில் தலவாய் சுந்தரம் நேரலையில், அதாவது ஒருத்தர் நன்றி, எல்லாரும் நன்றின்னா என்னான்னு தெரியாமல் இருக்கலாம், அல்ல துரோகினாரோ எடப்பாடி தான் அந்த உருவம் மொத்த உடவுன்னு சொல்லலாம். ஆனால் முழுக்க டிடிவி சார் வளர்க்கப்பட்டு இவர் வந்து ஒரு பெரிய சீனியர் கிடையாது. யார்? தலவாய் சுந்தரம். 2001 தான் கட்சிக்கே வரார். யார்? தலவாய் சுந்தரம். அதுவும் யாரால் கூட்டு வர போகிறாங்க? செல்வ கணபதியால் கூட்டு வராங்க. அதுக்கு முழுக்க டிடிவி சார் வந்து ஆதிராஜாராம் முட்டி தலவாய் சுந்தரத்தை கூட்டு வந்து செல்வ கணபதிக்கு எம்பி பதவி கொடுத்துடக்கூடாது, ஆதிராஜாராமுக்கு எம்பி பதவி போயிடக்கூடாதுன்னு தலவாய் சுந்தரத்துக்கு எம்பி பதவியை வழக்கறிஞர் அவருக்கு வழக்கறிஞராக இருந்தார். தவிர இந்த கட்சிக்கும் அவருக்கும் பெரிய தொடர்பு கிடையாது. அந்த இதில் எப்பவுமே ஜெயிக்க மாட்டார். 90% அவர் தோல்வி தான். எங்கே? நாகர்கோவிலில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். இவருக்கு எதிராக தான் அம்மா வந்து பச்சை மாவை கூப்பிட்டு வந்தாங்க. அம்மா பல முறை டையேண்டான்னுவாங்க, எதுவும் வெளும் தலையாட வராதுரா, ஏன்டா இப்படிக்கிற பிச்சைக்காரன் வாந்தி ஏற்ற மாதிரி யாரு அவன் தலை அப்படின்னுவாங்க. யார்? தலவாய் சுந்தரத்தை பல முறை கேட்டிருக்காங்க. எப்போ அவங்க நண்பர் டிடிவி எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க. யாரை? தலவாய் சுந்தரம் அவர்கள் இடத்துல. ஆமாம், எங்கள் ஆளே காண பார்க்கவே முடியுதில்லை. உன் நண்பன் ரெண்டு பேரும் இந்த இடத்துல ஒன்றா இருந்தீங்களாமே, கன்னியாகுமரி ஹோட்டலில் தங்கியிருந்தீங்களாமே, இப்படிலாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு டிடிவி சார் தலவாய் சுந்தரனும் நெருக்கம். அந்த பதவி பிச்சைக்கோசம் இன்றைக்கி எடப்பாடியோட அதை விட ரோட்டில் நின்று சக்குவாய்க்கு பிச்சை எடுத்தால் கூட கௌரவமாக இருக்கும் அண்ணன் தலவாய் சுந்தரம். இவ்வளோ கேவலமாக அண்ணன் தலவாய் சுந்தரத்து மேலாம் ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது எனக்கு. ஒரு வாட்டி எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, ராமாவரம் தோட்டத்தில் அம்மா வராங்க 2008. நான் தான் அந்த ப்ரோக்ராம் ஏற்பாட்டாங்க, எல்லா இது ஏற்பாடு அம்மா வரதுக்கு நிகழ்ச்சி தான் எல்லாம் பண்ணுறேன். அப்படின்னா நான் கூப்பிட்டு வராங்க. அப்போ வந்து செங்கோட்டையன் வந்து அம்மாவுக்கு முன்னாடி வருவார் இல்லையா, சொல்கிறேன் அவர் எப்படிப்பட்டவர் வருவார். எல்லாம் சுற்றி என் பேனர் இதை பார்த்துட்டு என்ன பேனர்லாம் கைட்டு ஆய்வுன்னாரு. நான் நேராக தலைவாயன்ட்ட சொன்னேன். ராமாப்பா அவரும் வந்தார், என் கூட 8 செங்கோட்டையன் வீட்டுக்கு போனார். என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் வைத்தியை வந்து வேணுன்ட்டு அவன் வேலை செய்கிறோட போய் இப்படி பண்ணுறேன், என்ன உனக்கு பிரச்சனை? இல்லை அவன் முக்குலத்தோருக்கும் அவங்களுக்கு ஆனது சசிகலா அம்மா குடும்பத்துக்கும் வைத்தியம் ஆகாது, அந்த கம்யூனிட்டியை வந்து பேசிட்டான். யார்? நான் அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன், நீ தேவையில்லாமல் வைத்திய மாற்ற தள்ளிடாதுன்னு எனக்கோசம் பஞ்சாயத்து பண்ணவர் யார்? தலவாய் சுந்தரன்னு. நான் அவர் மேலே தப்பு சொல்ல வரல, ஆனால் இப்படி சந்தர்ப்பவாதத்துக்கோசம் எடப்பாடி சொல்லி இப்படிலாம் பேசாதீங்க. அந்த குடும்பம் தான் இல்லைன்னா இன்றைக்கி எடப்பாடி இல்லை, அந்த குடும்பம் இல்லைன்னா ஓபிஎஸ் இல்லை, அந்த குடும்பம் இல்லைன்னா தலவாய் சுந்தரம் அண்ணன் இல்லை. உனக்கு அம்மா பிச்சை போடல, அம்மா உன்னை மாவட்ட செயலாளர் போடல, உன்னை ரசிக்கவே இல்லை, எம்எல்ஏக்கு மந்திரி ஆகும் உனக்கு உன்னை பிடிக்காம தான் ஆக்கணும். நாங்கள் சிவி சமூகத்தை பார்த்து அது உன்னை மாவட்ட செயலாளர் போட்டு அந்த கட்சியை அழகாக திரும்ப பார்த்து கடைசி வரைக்கும் அம்மா சின்னம்மா போட்ட அந்த மாவட்ட செயலாளர் பதவியை தான் நீங்கள் தொடர்றேன். சிவி சண்முகத்துக்கு சொல்கிறேன், எல்லாரும் துரோகம் பண்ணலாம், சிவி சண்முகம் அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணலாமா? டிடிவி சாரை பார்த்து தானே நீ வளர்ந்த. டிடிவி சார் மாநில பேரவை செயலாளர் இருக்கும் போது நீ மாவட்ட பேரவை செயலாளர், நான் தானே இட்டு போய் விட்டேன் அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தினேன். நீ நகர செயலாளர் நின்று திண்டிவனம் சேகரன்ற ஒரு ஆள்கிட்ட தோத்துட்டு தானே வந்த, தோத்துட்டு அழுது உங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் தானே கூட்டு வந்து என்கிட்ட விட்டான். நான் தானே உனக்கு பாய்ஸ் கார்டன் புலவர், அவங்க இப்போ பூங்குடுறவங்க அப்பா புலவர் இருந்தார் சங்கரலிங்கன்னு, அவர்கிட்ட அழைச்சி போய் விட்டுது நான் தானே. அவர் போட்ட பிச்சில் தானே இன்றைக்கி நீ சட்டமன்ற உறுப்பினரான, அவர் போட்ட பிச்சில் தானே மந்திரி ஆன. பேரவை செயலாளரும் அன்றைக்கி கூப்பிட்டு ஆதிராஜாராம்கிட்ட நான் போய் சொல்லி, அன்றைக்கி ஆதிராஜாராம் டிடிவிக்கு ரொம்ப நெருக்கம். அவர் சொன்னவன தானே உனக்கு கூப்பிட்டு இன்னொரு பையன் வெளியே எடுத்த பையன் உங்கள் அப்பா வேலுகுமார் கவுண்டர் வந்து தலைவர் கூட இருந்தாள். வந்தவாசி தொகுதியில் துரைமுருகனை தோக்கடிச்சு எம்பி ஆனவர். யார்? துரைமுருகனை தோக்கடிச்சு எம்பி ஆனவர் அவங்க அப்பா சிவிசோட அப்பா. ஏன் இப்படி இது பதவிக்கோசம் காசுக்கோசம் இப்படி பீத்தின்றீங்க தான் நான் கேட்குறேன். நான் இவ்வளோலாம் அது தலவாய் சுந்தரத்தை வந்து மன்னிக்கவே முடியாது. கடைசி நாள் கவர்னர் மாளிகைக்கு அந்த 22 எம்எல்ஏ போகிற வரைக்கும் டிடி சார் இருந்துக்கிட்டு பதவி சுகத்துக்கோசம் கவர்னர் மாளிகைக்கு ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்கும்போது நீ வந்து எடப்பாடியை உழவு சொல்லி
நீ டிடிவி சார் நான் அப்பயே சொன்னேன் டிடிவி சார்கிட்ட, தலைவாயை நம்பாதீங்கனாலும் அங்கே இப்போ இருப்பேன். என்ன வைத்தியன்னு தலைவாயை நம்பாதீங்கன்னு நயனார் நாயகன் அங்கே இருப்பார். அவர் வந்து ஒரு அதிகமான நம்பிக்கை வச்சது டிடிவி சார் வந்து தலைவாய் மேலே. நம்பிக்கை துரோகி யாருன்னா தலவாய் சுந்தரம். அந்த நம்பிக்கை துரோகி இன்னைக்கு தந்தி டிவியில் இப்படிலாம் பேசலாமா? தலவாய் சுந்தரம் மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுங்க. எடப்பாடி அப்புறம் தான். அதில் வேறு ஏ1 குற்றவாளின்னு அண்ணன் செங்கோட்டையன் சொல்கிறார். ஏ1 அக்யூஸ்டு யார்? எடப்பாடியை. கொடநாடு கேஸில் நீ ஏ1 அக்யூஸ்டாக நீ தானே திமுக அனுசரிச்சு போகிற அப்படின்றாரு. அப்புறம் 2வது குற்றச்சாட்டு, எதிர்கட்சியில் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து செங்கோட்டையன் வந்து திமுகவை பேசலை. உண்மையா? திமுகவில் செங்கோட்டையன் மட்டுமா பேசலை? ஏன் மற்றவங்களாம் பேசிட்டானு? உனக்கு 65 எம்எல்ஏ இருக்கிறானே, எத்தனை பேர் பேசினான் திமுக எதிர்த்து? ஏன் தலவாய் சுந்தரம் திமுக அட்டாக் பண்ணி என்ன பேசினார்? நத்தை சுந்தரம் திமுக அட்டாக் பண்ணி என்ன பேசினார் சொல்லுங்களேன். அதை விட என்ன இவர் நாமக்கல் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் என்ன மணி தங்கமணி திமுக எடுத்து எத்தனை வாட்டி பேசினார்? பேச சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்றத்திலும் சரி பொது வழியிலும் பேச சொல்லுங்கள். நாமக்கல் தங்கமணியை உங்கள் சம்பந்தி முறை வேறு ஆகுது, அவரை பேச சொல்லுங்கள். ஏன் வேலுமணி திமுக எடுத்து எதனா பேச சொல்லுங்கள். ஏன் நீயாவது எடப்பாடி திமுக எடுத்து எதனா பேச உனா சபாநாயகர் சட்டம் போட்டு கிடப்பேன். திமுக எடுத்து பேச மாட்டேன். உனக்கு எழுச்சவாயா அந்த வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார் சபாநாயகர் தான். ஆனால் திமுக கருணாநிதி எதிர்த்தோ திரு கருணாநிதி எதிர்த்தோ இல்லை தளபதி ஸ்டாலின் எதிர்த்தோ நீ இது வரைக்கும் என்னையா பண்ண? என்னையா பேசின? என்னையா மறியல் பண்ண? மறியல் வேலை ஒரு பொருளாவது பண்ணி அவங்கள எடுத்து திமுக எடுத்து உனக்கு பயம். உன் சொத்தை காப்பாற்றிக்கணும் நீ திமுக. சரி, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேங்க கடைசியாக. எடப்பாடியை வந்து இந்த விஷயத்தில் கேட்குறேன். செங்கோட்டையன் டெல்லி போய் பார்த்தார். 6 மாதமாக சரியில்லைன்னாரு. 6 மாதமாக சரியில்லை இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னாடியே என் கையில் தொடர்பு கொண்டாரியா செங்கோட்டையன். அம்மாவை நாங்கள் சின்னம்மா கூட நான் தான் இருந்தப்போ நான் தான் அம்மாவுக்கு வளர்த்துக்கிறோம். சின்னம்மா விட்டுன்னு விழாறுலேருந்து அவங்க கணவர் ஊரில் குலதெய்வம் கோயிலேருந்து திருச்செந்தூர் வேலை யாத்திரை போனேயா. அன்றைக்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம், நாங்கள் எல்லாம் திருச்செந்தூருக்கு வரோம், நான் வரோம், MC சம்பத் வரோம், ராஜேந்திர பாலாஜி வராப்புல, இன்னும் 4-5 எல்லாரும் அழைச்சிட்டு வந்துடுறேன். சின்னம்மா கிட்ட இது கேளுங்கன்னு சின்னம்மா கிட்ட கேட்டேன். அம்மா அவங்களாம் வரேன்னு சொல்கிறாங்க. நீ முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு முதல்ல. நாங்கள் சின்னம்மா என்ன சொன்னாங்க? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. நம்ம தான் அங்கே போகிறோம், அவங்களாம் ஏன் இங்கே வராங்க? அன்னூர் ராஜா வந்துட்டார். எங்கே? சின்னம்மா வீட்டுக்கு 3 முறை வந்துட்டார் ராத்திரி. நான் போய் சொல்லலை. உனக்கு குமார் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து குமார் இருக்கார், அந்த ஊழல் எக்ஸிக்யூட்டிவோட பையன். அவர் ஆயிடுச்சு 3 முறை ராத்திரியில் அன்னூர் ராஜா வந்து சின்னம்மா பார்த்தார். யாரும் இங்கே வராதிங்க. ஓபிஎஸ் திருச்செந்தூருக்கே வந்துட்டார். யார்? ஓபிஎஸ் தம்பி ராஜா, ஓபிஎஸ் ராஜா. இன்னும் யார் வர சொன்னேன்? சின்னம்மா சொன்ன ஒரே வார்த்தை, கட்சி கட்டுப்பாடோடு இருக்கணும், நீங்கள் அங்கே இருங்க, நான் உள்ளே வராங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் வெளியில் வராதிங்கன்னு சொல்லுவாங்க. சின்னம்மாவோட டைலாக் டெலிவரி யாருமே அவங்களை நம்பி வெளில வராதிங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் அங்கே வரும்னு சொல்லுவாங்க. நீ மாற்றி இந்த கட்சிக்கு துரோகம் பண்ண எல்லாம் சொன்னேன். எல்லாரும் பட்டியல சின்னம்மா என்ன துரோகம் பண்ணான்னு சொல்லலை. உன்னை முதலமைச்சர் ஆக்கிறத தவிர அவங்க செய்த துரோகம் என்ன? அதே ஓபிஎஸ் மேலே துரோகம் சொன்னேன், டிடிவி மேலே சொன்னேன். சின்னம்மா என்ன துரோகம் பண்ணாங்க? உனக்கு அதுக்கு பாவம் மன்னிப்பே கிடையாதுடா தம்பி எடப்பாடி. உனக்கு சொல்கிறேன், அந்த ஒரு நீ செய்த செயலுக்கு அந்த அம்மா சிறைச்சாலையிலேருந்து வெளில வர உடல அவர் கணவர் ஹாஸ்பிட்டலுக்கு உயிருக்கு போராடி சாவுக்கு கூட ஏகப்பட்ட நிபந்தனை விதிச்ச. அப்புறம் அங்கேருந்து உனக்கு அங்கீகாரம் கொடுத்த அந்த கொடியை அந்த அம்மா காரில் கட்ட விடலை. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடியை மாற்றி அந்த வந்து சேர்ந்தாங்க. 24 மணி நேரம் பெங்களூர்லேருந்து வரதுக்கு 24 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. மக்கள் அவ்வளோ தூரம் எழுச்சியாக இருந்தாங்க. அப்பவும் சின்னம்மா வந்து அதிமுகவை பிரித்தால சூழ்ச்சியை அவங்க ஒருபோதும் ஏற்றுக்கிறதே கிடையாது. அந்த அம்மா மேலே இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டுக்கிறவனால சொல்ல முடியலையே. 3 பேர் மேலே சொன்னேன், ஓபிஎஸ் மேலே சொன்னேன், செங்கோட்டையன் மேலே நான் சொன்னேன், டிடிவி மேலே சொன்னேன். அந்த அம்மா மேலே ஏன் சொல்லலை? சொல்ல முடியல. இன்னும் 3 பேர் கூட விட்டுருப்போம். அந்த அம்மாவை கட்சியில் சேர்த்துக்கா, ஏன் சேர்த்துக்க மாட்டேற? உனக்கு மடிப்பிச்சை போட்டாங்கல்ல சின்னம்மா, அவங்களையும் ஏன் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேற? உனக்கு பயம். ஏன்னா நீ திறமையே இல்லாத ஒரு எதிர்கட்சி தலைவர், நீ திறமையே இல்லாத ஒரு கழகத்தின் பொதுச் செயலாளர். அதனால் எந்த நேரத்தில் திறமை இல்லாதவன் அடுத்தவங்க திறமை இருக்கிறவங்க பார்த்தா பயம், நமக்கு பதவி தட்டி பறிச்சிருவாங்கன்னு. அதுதான் முக்கியம். அதுவும் இல்லாமல் அண்ணன் செங்கோட்டையன் சொன்னார் இல்லையா, 53 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் படிப்படியாக நான் வளர்ந்து கிழக்கழக செயலாளர்லேருந்து அமைப்பு செயலாளர் வரைக்கும் வளர்ந்துருக்கிறேன். தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்தில் 3 முறை மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த 7 மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் நான். அந்த இடத்துல போய் செங்கோட்டையனுக்கு எதிராக அவருக்கே தெரியாமல் நிர்வாகிக்க போடுறாரு. எங்கே? கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மேற்கில் போடலாமா? அங்கே ஒரு சீனியர் லீடரு, உன்னோட சீனியர் லீடரு, முதலமைச்சர் பதவியே உனக்கு தானம் வாங்கியவர், அவருக்கு வந்து அந்த வாய்ப்பை வேணான்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நீ வந்து இந்த வேலையை செய்யலாமா? பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.